தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நாளைய தினத்துக்கான குறித்து தான் நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், சாப்பிட்றதுக்கு என்ன பண்றது, உடுக்கிறதுக்கு என்ன பண்றது, இல்லை கடன் கொடுக்கறதுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி அநேக காரியங்களை குறித்து நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா சொல்லுகிறாரு, நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது விதைக்கிறது இல்லை, சேர்த்து வைக்கிறது இல்லை, ஆனா அதையும் ஆண்டவர் போஷிக்கிறாரு. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் போஷிக்கிறவர் அப்படின்னு வேதத்துல சொல்லப்படுது. அதே போல நீங்கள் உங்களுடைய தேவைகளை ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்க தேவைகளை அவர் சரி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. வேதத்துல நம்ம மார்த்தால பார்க்கிறோம். மார்த்தாள் இயேசு வீட்டுக்கு வரும்பொழுது பல காரியங்களை குறித்து அவ புலம்பிக் கொண்டிருக்கிறா, பல காரியங்களை குறித்து அவ கவலைப்பட்டு இருக்கிறா. ஆனா மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு நீங்களும் மார்த்தாளை போல நிறைய காரியங்களை குறித்து, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாம மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களோட தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.